கருப்புசாமியுடைய அருளியான வாக்குகளை நோக்கி இங்கே ஆனந்தமாக வீற்றிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நமது கோவிலினுடைய அருள் சக்தியின் மகிமைகளை எல்லாம் உலகமெங்கும் பார்த்து தனக்குள்ளே வணங்கி கொண்டு இருக்கிற எல்லா பக்தர்களுடைய எண்ணங்களும் நிறைவேறி நீங்கள் அனைவரும் என்றும் இந்த பூதலத்தில் புன்னகையுடன் வாழ வேண்டும் என்று சொல்லி என்னாலும் உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். வாக்கு சக்தி என்பது ஒரு சாதாரணமானதே இல்லை. கொடுக்க வாக்கு நிறைவேற வேண்டும், சொல்லும் வாக்கு உண்மையாக இருக்க வேண்டும், அதில் தெய்வ சக்தி கலந்திருக்க வேண்டும். இவைகள்தான் வாக்கு சக்தி என்பது. அதற்கு தூய உள்ளமும் பக்குவப்பட்ட ஆத்மாவும் மனிதனுக்கு இருந்தால் அந்த ஆத்ம சக்தியே இறைவாக்காக மலரும் என்பதுதான் ஞானிகளுடைய அற்புதமான விளக்கங்கள் எல்லாம். இந்த விளக்கங்களை பற்றி நாம் சொல்லுகிற பொழுது அஸ்திர சஸ்திரங்கள், வாக்கு கொடுப்பது, இவைகள் எல்லாமே ஒரு சக்தி வாய்ந்தது தான். சாதாரணமானவர்களுக்கு அருள்வாக்கு என்பதை கொடுக்கக்கூடாது என்றும், பக்குவப்படாத மனிதனுக்கு அஸ்திர சஸ்திர வித்தைகளை கற்பிக்கக்கூடாது என்றும், அவைகளெல்லாம் பிழை என்று பெரியோர்கள் சொன்னதுண்டு. அது பிழை எப்படிப்பட்டதென்றால், பிள்ளையின் கையில் கூர்மையான கத்தியை கொடுத்ததற்கு சமம். பிள்ளைக்கு கத்தி என்று தெரியாது, விளையாட்டு பொருள் என்று எங்கு வேண்டுமானாலும் வீசும், எப்படி வேண்டுமானாலும் குத்தும், யார் மீது வேண்டுமானாலும் அது காயப்படுத்தலாம். பிள்ளையின் கையில் கத்தி கொடுத்தால் அதுதான் அதற்கு இலக்கணம். அதனால் வாக்கு சக்தியை பெறுவதும் வாக்கு சக்தி கொடுப்பதும் ஒரு சாதாரண விஷயம் இல்லை என்பதற்கு நிறைய சான்றுகள் உண்டு. எனது குருசாமி பாண்டிச்சித்தர் அவர்கள் சொன்ன வாக்கு தவறாமல் நடந்த ஒரு மாபெரும் உத்தம சித்தர். அப்படிப்பட்ட மகானிடம் வாக்கு பெறுவதற்காக எத்தனையோ பேர்கள் வந்து தவமாக கிடந்து காத்திருந்தது உண்டு. அப்படி இருந்தும் அவர் யாருக்கும் சரியான முறைகளில் அருள்வாக்கு கொடுப்பதற்கு முன் வந்ததில்லை. சாமியுடைய உத்தரவுக்காக காத்திருந்தார். அப்படி சில பேர்களுக்கு கொடுத்ததுண்டு. அதில் சில பேர்களில் எத்தனையோ பேர்கள் தன்னுடைய வாக்கு சக்தியை இழந்து, தெய்வ சக்தியை இழந்து இலக்கணம் மாறிவிட்டார்கள். அவர்களுக்கு அந்த சக்திகள் பலிதமில்லாமல் சென்று விட்டன. என்ன காரணம் என்று கேட்டால், குரு ஒருவன் கொடுக்கின்ற நோக்கத்தில் பெறுகின்ற சீடன் எப்பொழுது தவறி விடுகிறானோ அப்பொழுது அந்த வாக்கு சக்திகள் பூரணமாக நிற்பதில்லை என்பதுதான் அதனுடைய தன்மைகளாகும். அப்போ கொடுக்கும் குருவினுடைய மனமும் அதை பெறுகின்றவனுடைய உள்ளத்தின் தன்மையும் சீராகவும், குருவினுடைய பூரணமான அன்பையும் ஆசையையும் பெற்றவனாகவும் இருந்தால் மட்டும்தான் அந்த வாக்கு சக்தி பெரிதாக நிலைத்திருக்கும் என்பதுதான் அதனுள்ள உண்மை. கடுகளவு பெற்ற சக்தியை வைத்து தன் ஞானத்தையும் தவத்தையும் பெருக்கி கொண்டு அந்த சக்தியை வளர்த்து கொண்ட சீடர்கள் பல பேர்கள் உண்டு இந்த உலகில். அந்த தவத்தால் அந்த ஞானத்தை பெற்று, அந்த ஞானத்தின் மூலமாக அற்புதங்களை பெற்று வந்தவர்களுக்கு அந்த ஞான சக்தி ஒருபொழுதும் பிறவியில் அழிவதே இல்லை. அந்த சக்தியை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்பது உண்மை. ஒன்று, இந்த ஞான சக்தியை பெறுவதற்கு பிறவி ஒரு காரணம், பிறப்பிடம் ஒரு காரணம் இல்லை. பிறவி ஒரு காரணம் என்றால் முற்பிறவி என்பது ஒரு காரணம். அந்த முற்பிறவியில் இந்த குருமகானிடம் நீ ஆசியை பெற்றுதான் இந்த ஞான திறவுகோல் உனக்கு திறக்கப்பட வேண்டும் என்று விதி அம்சங்கள் இருந்தால் அவைகள் ஒழுங்காக நடந்திருக்கும். அப்படி நடந்ததுதான் நமக்கு கிடைத்த சக்தியினுடைய மகிமைகளாகும். இந்த மகிமைகளை வளர்த்து கொள்வதற்காக எத்தனையோ வரங்கள், எத்தனையோ தவங்கள் நாம் பெற வேண்டும்.
அந்த தவத்தை சில காலங்கள் பெற்று பல தவங்களில் வரங்களையும் இயலாமையால் தவிக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்குமே நம் தெய்வம் அருள் பாலித்து அவர்களுடைய வறுமையை போக்குவதற்கு பல அதிர்ஷ்டங்களை அருள வேண்டும் என்று சொல்லி ஒரு வரம். மக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய இல்லற வாழ்க்கையை பிரிந்து மிகவும் வேதனைப்படுகிறார்கள். அவைகளெல்லாம் எளிதில் விரைவில் நிறைவேற வேண்டும் என்பதற்கு மற்றொரு வரம். மூன்றாவதாக, இந்த உலகத்தில் வன்முறைகளை கையில் எடுத்து நல்லவன் தீயவன் என்று பார்க்காமல் கொடுமையும் கொள்ளையும் நடந்து கொண்டிருக்கிறதெல்லாம் நீக்கி எல்லா மக்களையும் சமாதானமான நிலைகளிலே உயர்வாக நிம்மதியாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக மூன்றாவது வரம். இந்த 3 வரத்தையும் பெறுவதற்கு இந்த அமாவாசையிலே தவத்தை மேற்கொள்கிறோம். சாமியிடம் நீங்களும் உங்களுடைய உள்ளத்தில் நான் சொன்ன வரத்தை விரைவில் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். மேலும் நம்முடைய வாக்கு சக்தியை பற்றி நாம் பேசுகிற பொழுது ஒரு அற்புதமான சம்பவம் நிறைவேற்றியது. ஒரு வாக்கு சக்தியை கொடுக்கும் பொழுது எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும், எதையெல்லாம் தவிர்க்காமல் கொடுக்க வேண்டும் என்று ஒரு குருமகான் அறிய வேண்டும். அது மிகவும் முக்கியம். மகாபாரதத்திலே ஒரு எடுத்துக்காட்டு, அற்புதமான ஒரு தலைப்பு, தலையங்கம். ஏகலைவன் என்பது வேடர் குலத்தில் பிறந்த ஒரு மகன். பாரம்பரியமாக வில்யுத்தங்களை தெளிவாக தெரிந்து கொண்டவர். துரோணாச்சாரியாருடைய மனைவியும் மகனும் கானகத்திற்கு சென்று மூங்கில் அரிசிகள் பெருக்குவதற்காக, உணவுக்கு மூங்கில் அரிசி பெருக்குவதற்காக கானகத்தில் சென்று விறகு பிடித்து இருக்கும் பொழுது ஒரு புலி துரோணாச்சாரியாருடைய மகனை துரத்தியது. அந்த வனமோ ஏகலைவன் வாழுகின்ற வனம். அப்பொழுது ஒரு சிறுவனின் அபய குரல் கேட்கிறதே என்று அறிந்த ஏகலைவன் தன்னுடைய அஸ்திரத்தை எடுத்து, அம்பை எடுத்து, எந்த மிருகம் அவனை விரட்டுகிறதோ அதனுடைய வாயை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு அம்பை விட்டார். புலி அப்படி வலைக்குள் மாட்டியது போல் நின்று விட்டது. அந்த அம்பை மீறி செல்லவில்லை. உடனே துரோணருடைய மனைவி தன் மகனை பார்க்க ஓடி வந்தாள். வந்தவுடன் ஏகலைவனை கண்டான். மகனே, யார் பெற்ற பிள்ளையோ நீ, ஆனால் நான் பெற்ற பிள்ளையை இந்த புலியிடமிருந்து காப்பாற்றினாய் அப்பா. என்னால் பூரண ஆசியும், நீ இந்த உலகத்தில் சிறந்த புகழுடையவனாகவும் இருப்பாய். நன்றி கடனை இப்பிறவியில் தீர்க்க இறைவன் எனக்கு அருள வேண்டும் என்று சொல்லி அவனை வாழ்த்தி வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். அப்பொழுது துரோணாச்சாரியரிடம் வந்து அந்த அம்மையார் கூறினார், வனத்திற்கு சென்ற இடத்தில் புலி நம் மகனை விரட்டியது. யாரோ ஒரு வேடர் குலத்தில் பிறந்த ஒரு மகன் ஏகலைவன் தன்னுடைய பானத்தை இட்டு அந்த புலியை தடுத்து நிறுத்தி விட்டான். என் மகன் பிழைத்து விட்டான் என்று சொன்னார். அந்த அன்பு மகனை நான் பார்க்க வேண்டும். என் மகனை உயிரோடு கொடுத்த அந்த உத்தமனை என் உள்ளமாற வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி துரோணாச்சாரியார் தன் மனைவியிடம் பேசிக் கொண்டிருந்தார். சில காலங்கள் கழிந்தன. பாண்டவர்களுக்கு ஒரு குரு தேவை. துரோணாச்சாரியார் ஒரு குருமகான். அஸ்திர சஸ்திர வித்தைகளெல்லாம் அன்னை சாரதாம்பிகையிடம் பெற்றவர். அப்படிப்பட்ட குருமகானிடம் வந்து பாண்டவர்கள் கேட்டார்கள், எங்கள் அரண்மனைக்கு வந்து எங்களுக்கு நீங்கள் வில்யுத்தங்களை எல்லாம் கற்பிக்க வேண்டும் சுவாமி என்று கூறினார். துரோணரோ வறுமை சார்ந்தவர். அப்படி இருக்கிற பொழுது, சரியப்பா, அரசு குருவாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி பாண்டவர்களுக்கு எல்லா வித்தைகளையும் கற்பித்தார்கள். அப்படி கற்பித்துக் கொண்டு இருக்கிற பொழுது ஏகலைவனுடைய தாயார் ஏகலைவனை பார்த்து, மகனே, உன் தந்தை சிவனுடைய சக்தியவும் ஈசனுடைய பெருங்கருணையவும் பெற்று வில்யுத்தத்தில் சிறந்தவர். அவர் காலம் முடிந்து விட்டன. ஏகலைவா, நீ புனிதமான சில அஸ்திர சஸ்திர வித்தைகளை எல்லாம் பெற வேண்டும். அதற்கு ஒரு குருமகானுடைய ஆசையும் வித்தையும் உனக்கு தெரிய வேண்டும். இந்த பூதலத்திலே பாண்டு மகாராஜனுடைய அரண்மனையில் துரோணாச்சாரியார் என்னும் ஒரு ஆச்சாரியார் இருக்கிறார். அவரிடம் சென்று சஸ்திர சக்திகளை நீ பெற்று வர வேண்டும் அப்பா. நீ 48 தினங்களிலே பெற்று வரவில்லை என்றால் உன் தாயாகிய நான் அக்னி பிரவேசம் செய்வேன் என்று பிடிவாதமாக ஒரு வாக்கை கொடுத்தார். உடனடியாகவே ஏகலைவன் நாட்டுக்குள் வந்தார். பாண்டவருடைய நாட்டுக்குள் வருகிற பொழுது துரோணாச்சாரியார் பஞ்ச பாண்டவர்களுக்கு யுத்தங்கள் கற்பித்துக் கொண்டு இருந்தார். மிகவும் சிந்திக்க வேண்டிய ஒரு அற்புதமான குறிப்பீடு. அப்பொழுது பீமனுக்கு கதை யுத்தம் சொல்லிக் கொடுத்தார். கதை என்றால் தண்டாயுதம் என்பது பொருளாகும். கதை யுத்தம் சொல்லிக் கொடுக்கிற முறையில் என்ன என்றால், யானை
அரசபுரத்து யானை பின்னே நிற்கும். வித்தையை கற்பிக்கின்றவனோ யானை பின்னால நிற்பதை முதலில் பார்த்துவிட்டு தனக்கு பின்னே யானை பிளிர்கிறது, அதை வதைக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய தண்டாயத்தை பின்னோக்கி எரிய வேண்டும். அந்த எரிகின்ற தண்டாயுதம் யானையின் நெற்றியில் பட வேண்டும். அந்த யானையோ கீழே வீழ வேண்டும். இதுதான் அந்த போர் முனையிலே சொல்லிக் கொடுக்க வேண்டிய சர்க்கங்களாகும். அப்படி இருக்கும் பொழுது துரோணர் அதை கற்பித்தார். வீமன் தன்னுடைய தண்டாயத்தை எடுத்து எறிந்தான். யானையுடைய முகுளம் பகுதியிலே பட்டுவிட்டது. யானை கீழே விழவில்லை, மதம் பிடித்து விட்டன. அப்படி மதம் பிடித்து இருப்பவர்களை எல்லாம் தள்ளி கடினமாக எல்லாருக்கும் ஒரு அழிவை கொடுத்தது. அந்த நேரத்தில் ஏகலைவன் காட்டு குதிரையிலே வந்தான். யானை இப்பொழுது ஒரு துன்பப்படுத்துகிறதே மக்களை என்று நினைத்து விரைவில் யானை மீது பாய்ந்து யானையை அப்படியே தட்டி அடக்கி விட்டான். யாரு? ஏகலைவன். உடனே பாண்டவர்களுக்கு கோபம். நல்லவர்களாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்டில் மக்களை அழிக்க வந்த யானையை யாரோ ஒரு பிரஜை இந்த யானையை அடக்கி நம் நாட்டு மக்களின் அழிவை தடுத்து விட்டான். வெற்றிக்கும் விருந்துக்கும் உரியவன் அல்லவா என்றல்லவா அவன் சிந்தித்திருக்க வேண்டும். ஆனால் அவன் சிந்திக்கவில்லை. அப்படி நம்முடைய நாட்டில் நம்மை விட ஒரு வீரன் இருக்கிறானே, இவன் இருக்கக்கூடாது என்று நினைத்தான். பாண்டவர்கள் முதல் வீமன் வரை. துரோணாச்சாரியார் ஏகலைவனை கூப்பிட்டு, மகனே, அற்புதமாக இந்த யானையை அடக்கி மக்களின் அழிவை தடுத்தாய். உனக்கு என்ன வர வேண்டுமானால் நான் தருவேனப்பா என்று சொன்னார். இதுதானே தக்க தருணம். ஐயனே, தாங்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை என்றார். நான் தான் துரோணாச்சாரியார் பானார். நான் உங்களைத்தான் காண வந்தேன் சுவாமி. நான் காட்டில் திரியும் வேடர்களிலே ஏகலைவன் என்பது எனது பெயர். எனக்கென்று ஒரு நாடும் இருக்கிறது. ஆனால் உங்களிடம் அஸ்திர சஸ்திர வித்தைகளை படிப்பதற்காகத்தான் இங்கு வந்தேன். என் தாயாரின் கட்டளையாகும் என்று சொன்னார். துரோணாச்சாரியார் சொன்னார், மகனே, உனக்கு எல்லா சஸ்திர வித்தைகளும் நான் அருளுகிறேன். அந்த வித்தைகளை நீ பெறுவாய், என் மூலம் நீ பயனடைவாய் என்று சொன்னார். உடனே துரோணாச்சாரியருடைய மகனவி அங்கு வந்தார். சுவாமி, அன்றொரு நாள் வனத்திலே நம் மகனை காப்பாற்றியது இந்த மகன்தான் என்று ஏகலைவனை காட்டினார். காட்டிய உடனேயே துரோணாச்சாரியாருக்கு உள்ளம் பொறித்தது. என் மகனை காப்பாற்றிய உனக்கு எப்பொழுது நன்றிக்கடன் தீர்ப்பேனோ என்று எதிர்பார்த்திருந்தேன். இறைவா, என்ன மாயமோ மந்திரமோ ஒன்றை கொண்டு வந்து என் மலரடியில் சேர்த்ததப்பா. ஆகையினால் என் வித்தைகளை எல்லாம் நீ பெறுவாய், உலகமிழக்கும் உன்னுடைய புகழ் ஓங்கிக் கொண்டே இருக்கும் என்று வாக்கை கொடுத்தார். கள்ளமில்லாமல் முதலில் செய்து விட்டார். பாண்டவர்கள் அங்கிருந்து வந்தார்கள். துரோணாச்சாரியரை பார்த்து, அரசாங்க குருவாகிய நீங்கள் எங்களுக்கு மட்டும்தான் வித்தை கற்பிக்க வேண்டும். எங்களை தவிர வேற யாருக்கும் எந்த வித்தைகளும் கற்பிக்க கூடாது. அப்படி கற்பித்தால் நீ ராஜகுருவாக இருக்க மாட்டீர், என் நாட்டிலும் வசிக்க மாட்டீர், உடனடியாக வெளியேற வேண்டும் என்று சொல்லி பாண்டவர்கள் கட்டளையிட்டார்கள். இவைகளெல்லாம் மகாபாரதத்திலே மறைக்கப்பட்ட கதைகள், நான் சொல்வதெல்லாம். ஏனென்றால் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் தான் கதாநாயகர்கள். அவர்களை பற்றி நம்ம கதையை தாழ்வாக சொல்லிவிடக்கூடாது என்று நினைத்து தற்காலத்தில் வந்த மகாபாரத எழுத்துக்களெல்லாம் இவைகளை மறைத்து வைத்திருந்தன. நான் முற்காலத்தில் படித்ததெல்லாம் உங்கள் முன்னே சமர்ப்பிக்கிறேன், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலைகள் வந்த உடனேயே ஏகலைவா, உனக்கு நேர்முகமாக என்னால் கற்பிக்க முடியவில்லை என்று சொன்னார். ஏகலைவன் மனநொந்து காட்டுக்கு செல்லுகிற பொழுது ஒரு இடத்திலே துரோணாச்சாரியாரை போலவே மண்ணில் ஒரு உருவத்தை செய்தான். தன் மனதை அடக்கினான். சர்வேஸ்வரனாகிய சிவபெருமானை வர வைத்து துரோணாச்சாரியாரை என் மானசிய குருவாக நினைத்தேன். துரோணாச்சாரியரிடம் இருக்கக்கூடிய அத்தனை வித்தைகள் அனைத்தும் எனக்கு அப்படியே அருள்பாலிக்க வேண்டும் சிவபெருமானே என்று நினைத்தான். அப்படியே அந்த தெய்வ சக்தி துரோணாச்சாரியார் பெற்ற வித்தைகளையெல்லாம் ஏகலைவனுக்கு முழுக்க முழுக்க அருளியது. அப்பொழுது முதலில் ஒரு பெரிய சோதனை அசரீதியாக கேட்டது. ஏகலைவா, நீ பெற்ற இந்த சஸ்திரத்தில் ஒன்றை எடுத்து அக்னி பகவானை நினைத்து எய்வாயாக என்னார். உடனே ஏகலைவன் ஒரு அம்பை எடுத்து அக்னீஸ்வரா என்று எறிந்தான். அந்த இடத்துல தீப்பிடித்தது காட்டுல. ஏகலைவா, இப்பொழுது வருணனை நினைத்து எய்வாயாக என்றார். வருணனை நினைத்து அதே இடத்துல ஒரு அம்பு விட்டான். தண்ணீராய் வந்து அந்த நெருப்பை அணைத்தது. நீ நான் கொடுத்த அஸ்திர சஸ்திர வித்தைகள் எல்லாம் சித்தியடைந்து விட்டாய். இனி இந்த உலகம் உள்ளவரை உன் புகழ் ஓங்கிக் கொண்டே இருக்கும் என்று வரமளித்து ஈசன் மறைந்தார். தாயாரிடம் சேர்ந்தான்.
புகழோடு இருந்தார். ஆனா பாண்டவர்களுக்கு பொறாமை தாங்க முடியவில்லை. பாண்டவர்கள் எல்லா யுத்தங்களையும் கற்பித்து விட்டு வனத்திற்கு வேட்டைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி வேட்டைக்கு செல்லுகின்ற நாய்களையும் இழுத்துக்கொண்டு வனத்திற்கு சென்றார்கள். அப்பொழுது குழந்தையை சுமந்து கொண்டு, வயிற்றுக்குள் குழந்தையை சுமந்து கொண்டு இருக்கின்ற மான்களை பாண்டவர்களுடைய நாய் விரட்டியது. கற்பமா இருக்கக்கூடிய மானை விரட்டியது. அந்த மானின் அழுகுரலிலே வனத்திலே இருந்து கொண்டிருந்ததனால ஏகலைவருக்கு இது குழந்தை இருக்கிற மானின் சப்தம் என்பதை உணர்ந்து தவிக்கிறதே என்று நினைத்து விரட்டி வந்த நாய்களை தன் பாணத்தால் ஸ்தம்பனசித்து அஸ்திரம் வைத்தான். ஸ்தம்பனம்னா கட்டுதல். துரத்தி வந்த நாய்களுடைய வாய்களெல்லாம் கட்டி விட்டன. அப்படி கட்டிய வாயோட போய் பாண்டவர்களுக்கு முன்னால போய் நின்றுச்சு. உடனே அர்ஜுனன் சத்தமிட்டான், யாரடா அவன்? நாங்கள் பெற்ற இந்த வித்தையின் பெரிதாக என்னுடைய நாய்களுக்கு வாயை கட்டியவன் யார்? வீரனோ சுரனாக இருப்பவனோ ஸ்திரவித்தை படித்தவனாக இருந்தால் நேர்முகமாக வா என்று கற்பனை செய்து கர்ச்சித்தான் அர்ஜுனன். ஏகலைவன் முன்னே வந்தார். அப்பா, போர் செய்வதற்காக உன் முன் வரவில்லை. கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு மானை உன் நாய் துரத்தியது பாவம் என்று அறிந்து அந்த வாயை கட்டினேன். வேண்டுமானால் இப்பொழுது அவிழ்த்து விடுகிறேன் என்று சொன்னார். இது எங்களுடைய நாடு. இங்க இருக்கக்கூடிய மிருகங்களை வேட்டையாடுவதற்கும் கொல்லுவதற்கும் எங்களுக்கு உரிமைன்னு சொன்னான் அர்ஜுனன். ஏகலைவன் சொன்னான், உயிர்களை வாழ்வதற்குத்தான் இருக்குதே தவிர உயிர்களை வதைப்பதற்கோ கொல்வதற்கு கிடையாது. ஆகையினால் நீ செய்த பாவத்தை தடுத்து நிறுத்தினேன் நான். நீ செய்தது குற்றமாகும். நான் யுத்தத்தில் பெரியவனாக இருந்தால் என்னுடைய யுத்தம் செய்வாயாக. நான் தயாராகிவிட்டேன். ரெண்டு பேருக்கும் போர் நடக்கிறதா. பாண்டவர்களை விட்டு அத்தனை பானத்தையும் வென்று விட்டான் ஏகலைவன். கடைசியில ஒரு பானம் எடுத்தான் ஏகலைவன். பாண்டவர்களே, ராஜபுத்திரர்கள் நீங்கள். உங்களுடன் நான் போராடி ஜெயிக்க முடியும். நீங்கள் வீழ்ந்து விட்டால் இந்த நாடு உங்களை இகழ்ந்து விடும். உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறேன். நீங்கள் மரியாதையுடன் உங்கள் நாட்டுக்கு சென்று விடுங்கள். நான் என் காட்டுக்கு செல்கிறேன். ஏகலைவன், உன்னிடம் தோல்வியுற்று சென்றால் எங்களுக்கு அவமரியாதை. ஆகையினால் உன்னை வென்றே செல்வோம் என்றான் அர்ஜுனன். வீரம் கொண்டான் ஏகலைவன். வெல்வதை பார்க்கலாம் என்றான். எடுத்தான் ஒரு பானத்தை. மாபெரும் ஆகாயத்தையும் வாயு பகவானை நினைத்து ஒரு அம்பை விட்டான். கடினமான காற்று. பாண்டவர்கள் குதிரைகள் எல்லாம் காற்றாலே தள்ளப்பட்டு அரண்மனையிலே போய் விழுந்தார்கள். அப்பொழுது அர்ஜுனன் கூறினான், ஏழை வேடனே, ராஜகுலத்தில் பிறந்த எங்களை நீ அவமரியாதை செய்து விட்டாய். உன்னை போல் வேடன் என்று நினைத்தாயா என்னை? அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னான், ஜாதியை குறித்து. உடனே சொன்னார் ஏகலைவன், அர்ஜுனா, நீ நாட்டின் ராஜபுத்திரர்கள் என்று நினைத்து குலத்தை இழிவாக பேசுகிறாயா? குணத்தாலும் தவத்தாலும் தரத்தாலும் நடத்தாலும் உயர்ந்தவன் தான் உயர்ந்தவன். நீயோ பிறப்பிடத்தை பற்றி பெருமை பேசுகிறாய். என்னை ஏழை வேடன் என்று ஏளனம் செய்த காரணத்தினால், காட்டில் திரியும் வேடன் என்று என்னை நீ கர்ச்சனை செய்த காரணத்தினால், இந்த பிறவியில் நீயும் உன் சகோதரர்களும் உன் குடும்பத்தார்களும் வனத்தில் வேடனை விட இழிவாக அடைவீர்கள் என்று சாபமிட்டான். ஆகையினால் தான் 12 ஆண்டுகள் பாண்டவர்கள் தன் குடும்பத்தோடு வனவாசம் சென்றார்கள். அந்த சாபத்திலே அது துரியோதனன் மூலமாக அந்த சாபம் நிறைவேற்றப்பட்டது. இது ஒரு வாக்கு. புரிகிறதா? ஏகலைவன் சொன்னது ஒரு வாக்கு நிறைவேறிவிட்டதல்லவா? வாக்கு சக்தி. துரோணாச்சாரியார் கடைசியாக ஒரு முடிவு. துருபதன் என்பவன் துரோணருடன் படித்தவன். ஆனால் அவன் ஒரு நாட்டின் மன்னன். வறுமை தாழாத துரோணாச்சாரியன் தன் நண்பனை சென்று ஒரு உதவி பெற வேண்டும் என்று நினைத்து சென்றான். அப்பொழுது துருபத மன்னனோ நாட்டிய தாரகை ஒரு மங்கையை நாட்டியமாட வைத்து ரசனையுடன் உட்கார்ந்திருந்தான். வாயிலில் சென்று நின்ற துரோணர் தன்னுடைய நண்பன் தானே என்று நினைத்து துருபதா துருபதா என்று கூப்பிட்டார். அவனோ மன்னன் என்ற தலைக்கணம் அவன் தலை முழுக்க இருந்தது. யாரடா என்னை பேரை சொல்லி அழைப்பவன் என்று கேட்டான். நான் தான் அப்பா, உன் நண்பன் துரோணர் வந்திருக்கிறேன். நண்பனாயிருந்தால் என்ன, எவனாயிருந்தால் என்ன, நாட்டை ஆளுகின்ற அரசனை பேர் சொல்லி அழைப்பது முறையோ என்று கேட்டான். துரோணருக்கு முகம் ஆடிவிட்டன. நண்பனே, தோழமையுடன் ஏழமை பேசேன். இருப்பினும் என்னுடைய வறுமையை சொல்லி உன்னிடம் உதவி வாங்க வந்தேன். பிள்ளைக்கு பசியாறுவதற்கு ஒரு பசுமாடு தர வேண்டும்னு கேட்டான்.
தர முடியாதுன்னு சொன்னார். 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்தது. என்னை அவமானப்படுத்திய காரணத்தினால் இவனை பிடரியை பிடித்து வெளியே தள்ளுங்கள்னு சொன்னார். யாரு? துருபதன். வேலைக்காரர்கள் வந்து தள்ளினார்கள். அப்பொழுது சொன்னார் துரோணர், துருபதா, தூய அன்போடு வந்த என்னை மரியாதையை குறைத்து அவமரியாதை செய்து என் தலையை பிடித்து நீ வெளியேற்றிய காரணத்தினால் என்னிடம் பயிலுகிற சிஷியர்களால் உன்னை கட்டி இழுத்து என் காலடி சேர்த்து மன்னிப்பு கேட்க வைப்பேன், இது சத்தியம் என்று சொன்னான். யாரு? துரோணர். சில காலங்கள் கழிந்தன. துரோணருடைய சிஷியர்கள் அர்ச்சுனன் எல்லாரும் நல்ல யுத்தங்கள் எல்லாம் பதிந்து பெரிதாக இருக்கும் பொழுது துரோணர் ஒரு நாள் வருத்தமிட்டு இருந்தார். உடனே அர்ச்சுனன் கேட்டான், சுவாமி, வருத்தமுடன் இருப்பதாக தெரிகிறதே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டான். ஒரு காலத்தில் துருபத மன்னன் என்னை அவமானம் செய்தானப்பா, அவனை என் காலடி சேர்க்க வேண்டும், என் சீடன் ஒருவரால் தான் அது முடியும் என்று துரோணாச்சாரியார் கூறினார். உடனே அர்ச்சுனன் இதுதான் சமயம் என்று ஒரு சத்தத்தை இட்டார். உங்களுடைய மனவேதனையை நான் தீர்த்து விடுகிறேன், என் மனக்குறையை தீர்க்கின்ற ஒரு வரத்தை நீங்கள் தருவீர்களா என்று கேட்டான் அர்ச்சுனன். அப்பொழுது யோசிக்காமல் துரோணர் சொன்னார், என் மனவேதனையை நீ தீர்த்து விட்டால் உன் வேதனையை தீர்க்கக்கூடிய வரம் நீ என்ன கேட்டாலும் தருவேன்னார். உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார். குரு எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய சத்தியத்துக்கு மீறிய வரத்தை சீடன் கேட்டுவிட்டால் அதை கொடுத்தால் நம் புகழுக்கோ நம்முடைய வரத்துக்கோ இழிவாக மாறிவிடுமே என்று சிந்திக்காமல் நீ என்ன கேட்டாலும் தருவேன் என்று வாக்கு கொடுத்து விட்டார் துரோணாச்சாரியார். உணர்ச்சி வசப்பட்டதனால் குரு என்னும் தரத்தன்மையை இழக்கின்ற விதி ஏற்பட்டது. உடனே அர்ச்சுனன் படையெடுத்தான். துருபத நாட்டிற்கு போர் செய்தான். துருபதனை தேரில் வைத்து கட்டி இழுத்துக்கொண்டு துரோணரின் காலடியிலே சேர்த்தான். மகனே, என் எண்ணத்தை நிறைவேற்றி விட்டாயினார் துரோணர். துருபதன், சொன்னபடி செய்தாய் நண்பா, இனி நான் உனக்கு அடிமை என்றான் துருபதன். துரோணர் கூறினார், உன்னை போல் தூய்மையற்ற மனம் படைத்தவன் நான் இல்லடா துருபதா. இப்பொழுது உன்னுடைய நாடு, உன் அரசு, உன் பதவி அனைத்தும் எனக்கு உரிமை. ஆனாலும் உனக்கு நான் பிச்சை தருகிறேன், மீண்டும் இதே பதவி நாட்டை நீயே வைத்துக்கொள் போ என்று கூறினார் துரோணாச்சாரியார். உடனே அர்ச்சுனன் வந்தான். இதுதான் நேரம் சுவாமி, உங்களுடைய எண்ணங்களை நான் நிறைவேற்றி விட்டேன். என் எண்ணத்தை நிறைவேற்றணும்னார். என்ன செய்யணும்னார்? ஏகலைவன் உங்களை வைத்துத்தானே படித்தான் மானசீகமாக. அவனுடைய கட்டை விரலை நீங்கள் காணிக்கையாக வாங்கி இந்த உலகம் இருக்கும் வரை அவன் ஒருபொழுதும் அம்பை கையில் தொடக்கூடாது, அதை நீங்கள் செய்ய வேண்டும்னார். துரோணருக்கு மனம் இடிந்து விட்டது. நம் மகனை காப்பாற்றியவன், நாம் கொடுத்த வரத்தில் வளர்ந்தவன், ஆனாலும் அர்ச்சுனனுக்கு என்ன வரம் கேட்டாலும் தருகிறேன் என்று சொல்லிவிட்டேனே, இதை மறுக்க முடியாதே என்று வேதனைப்பட்டார். இப்பொழுது புரிகிறதா? ஒரு குருமகான் ஒருவனுக்கு வரத்தை கொடுக்கும் பொழுதோ வாக்கு சக்தியை கொடுக்கும் பொழுதோ கொடுத்தால் சரியா தப்பா, இவன் தெளிவாக இருக்குமா இருக்க மாட்டானா என்பதையெல்லாம் உணர்வதற்கு நேரமில்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு தாரம்னு சொல்லிட்டாம்னா அது தப்பா போய் முடியும். அந்த தவறு எங்கே நிகழ்ந்தது? துரோணர் ஏகலைவனை நோக்கி வந்தார். எனக்கு குறுகாணிக்கை வேணும்னு கேட்டார். என்ன சாமி வேண்டும்னா? உன்னுடைய கட்டை விரல் வேணும்னார். கையில் அம்பு பிடிக்கிறதுக்கு கட்டை விரல், பெருவிரலை வெட்டி கொடுத்து விட்டான் குருவுக்கு காணிக்கையாக ஏகலைவன். உடனே அன்னை சாரதாம்பிகை தோன்றினாள். துரோணரே, உனக்கு நான் கொடுத்த வரத்தின்படி நேர்மை தவறாத ஒரு ஏகலைவனாகிய ஒரு சீடனை நீ வந்து வஞ்சித்து விட்டாய். அவனுடைய பெருவிரலை நீ காணிக்கையாக பெற்றாய். அவன் அம்பு சஸ்திரங்களை பெற முடியாத தாழ்மையை நீ உருவாக்கினாய். தர்மத்தை மீறி நீ சென்றதனால் எந்த சீடர்களுக்காக ஒரு உத்தம சீடனின் உள்ளத்தை வேதனைப்படுத்தி நீ துரோகம் செய்தாயோ, அதே சீடனில் ஒருவன் உன் தலையை வெட்டுவான். தக்க நேரத்தில் நான் கொடுத்த அஸ்திர சஸ்திர வித்தை மந்திரம் யாவும் நீ மறந்து பயனற்றி போவாய்னு சொல்லி சத்தியமிட்டாள் சாரதாம்பிகை. அப்படி மனம் நொந்து போயிட்டார். கடைசியில பாண்டவர்களே துரோணரை கொன்றார். வாக்கு சக்தி எவ்வளவு சித்திரமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு உத்தரவாதம் கொடுத்தாலும், யாருக்கு வாக்கு கொடுத்தாலும் சொன்ன வாக்கை காப்பாற்றணும்னு மனம் படைத்தவன் புரிந்து சொல்ல வேண்டும், புரிந்து செயல்பட வேண்டும் என்பதுதான்
வாக்கு சக்தி என்பது. ஆக தூய மனதோடும் தூய எண்ணத்தோடும் துணிவான தெளிவோடும் இறைவனை எந்நாளும் உயர்த்தி மாசிலாத மனதுக்குள் ஈசனை வர வைத்து எந்நாளும் உயர்ந்திருப்போம் என்று சொல்லி வாழ்த்து விடைபெற்று அருள்வாக்கை தொடங்குவோம். வாழ்க வணக்கம்.